நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணோம்னா, இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து வேலையே இருக்குது. ஓகே. என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு இதில் வந்து பேக்கிங் பவுடர் போடணும். இது சும்மா தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஆமாம், அப்படின்னு எப்படி தேவையான அளவு. எனக்கு மட்டும் என்ன தெரியுமாடா, இது வந்து 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போடணும். ஏன்னா நான் வந்து யூடியூப்ல பார்க்கும்போது அவங்க போட்டாங்க. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். ஸோ இது வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறோம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து 200 ml மில்க் ஊற்றணும். ஓகே. ஆனால் வந்து ஊற்றுறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது, ரொம்ப தண்ணியாகிட போகுது. அதனால ஸோ என்ன பண்ண போகிறோம், ஊற்றிட்டு கலரிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது பண்ண போகிறோம். கொஞ்சம் ஊற்றலாம், ஒரு 1/2 டம்ளர் கிட்ட ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குவோம். அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும், ஓகே இது வந்து தேரும், இது தேராது அப்படின்ட்டு. நம்மள பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடலாம். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம்.